ஹலோ, வணக்கம் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோட கீவேர்ட் செஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது அக்ரிகல்ச்சர். ஃபைன், இது ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம், அதாவது லெசனாக முடிச்சிட்டோம். பட் கீவேர்ட் செஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த லெசனில் சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இருக்குது. என்னென்ன கொஷின்ஸ் இந்த லெசன்லேருந்து வரலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் வி ஆர் டூயிங், அதுலேருந்து கொஷின் வரக்கான வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ வி ஹவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், அதில் ப்ரிமிட்டிவ் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபார்மிங் ஆர் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், இந்த 3 டைப். இதிலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 கிராப்பிங் பேட்டர்ன், கேரிஃப், ராபி, ஜெய்ட், இந்த 3 கிராப்பிங் பேட்டர்ன். இதில் கொஷின் கேட்கலாம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன சீசனில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, என்னென்ன பிளான்ஸ் இதில் நம்ம கல்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இதில் கொஷினாக கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ், இந்தியாவில் என்னென்ன இம்பார்ட்டண்டான ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் கொஷின். ஃபேக்ட் நோட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த லெசனில் நிறைய ஃபேக்ட் நோட் பேஸ்டு டாபிக்ஸ் வரும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்ட் நோட்டும் புக்கும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைன். ஃபர்ஸ்ட், இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சர்லி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 40%க்கும் மேலே இந்தியாவில் அக்ரிகல்ச்சரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக. அதை தாண்டி ஃபுட்டுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சரை தான் ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2/3 ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் என்கேஜ்ட். இது 1 மார்க்காக கேட்கலாம். இந்தியாவோட பாப்புலேஷனில் எத்தனை பேர் அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர். அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் அ ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ப்ரைமரி செக்டாரில் வரும். எக்கனாமிக்ஸில் செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் நம்ம பார்த்துருப்போம். ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். விச் ப்ரொடியூசஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் தட் வி கன்சியூம் பிசைட்ஸ் ஃபுட் கிரெயின். ஃபுட் கிரெயின் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கான ரா மெட்டீரியலும் எது? அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So can you name some industries based on agriculture raw material? Obviously so many industries. Sugar industry, textile industry, correcta? Food processing industry, pickles, jams, இல்லனா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சேல் பண்ணுற கம்பெனிலேருந்து எல்லாருமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? அக்ரிகல்ச்சர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஆன்சராக எழுதலாம். கரெக்டாக? எஸ். So moreover, some agricultural products like tea, coffee, spices, etc. are also exported. Exportedனா நம்ம கண்ட்ரிலேருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு நம்ம சேல் பண்ணுறோம், அதை எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வேற கண்ட்ரிலேருந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கொஷின். இது உங்களுக்கு 5 மார்க்காகவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் பக்கத்தில் புக்கு வச்சு கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. So agriculture is age-old economic activity in our country. Over these years, cultivation methods have changed significantly depending upon the characteristics of physical environment, technological know-how and socio-cultural practices. ஒருவேளை உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் எதை பற்றி இருக்கும், டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்லையோ 3 மார்க்லையோ கேட்டால் எழுதலாம். அப்படின்னா என்னது? ஸோ ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், எந்த இடத்துல இருக்குது, என்ன சாயில் இருக்குது, அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். என்ன டெக்னாலஜி என்கிட்ட இருக்குது. என்கிட்ட ரொம்ப டெக்னாலஜி இல்லை அப்படின்னா நான் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் பண்ணுவேன். என்கிட்ட ஹை லெவல் டெக்னாலஜி இருக்குன்னா நான் பிளான்டேஷன் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது, என்கிட்ட லேண்டு, வாட்டர் ஃபெசிலிட்டி எவ்வளோ இருக்குது, சாயில் என்ன இருக்குது, அது ஒரு டிசைடிங் ஃபேக்டர். அண்ட் சோஷியோ கல்ச்சரல் ப்ராக்டிசஸ், அதுவும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். ட்ரைபல் பீப்புளாக இருந்தால் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அவங்க நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. இதுவே அவங்க ஒரு எஸ்டேட் ஓனராக இருக்காங்க அப்படின்னா they'll be having plantation. ஸோ சோஷியோ கல்ச்சரல் ப்ராக்டிசஸும் டிசைட் பண்ணும் என்ன டைப் ஆஃப் ஃபார்மிங் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மிங் வேரிஸ் ஃப்ரம் சப்சிஸ்டன்ஸ் டு கமர்ஷியல் டைப். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட் ப்ரெசென்ட் 3 types majorly we are going to see. What are those? We will discuss. First one பார்த்தீங்கன்னா primitive subsistence farming. Primitive subsistence farming. அப்படின்னா என்ன மேம்? திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் இஸ் ஸ்டில் ப்ராக்டிஸ்ட் இன் பாக்கெட்ஸ் ஆஃப் இந்தியா. Primitive subsistence agriculture is practiced on small patches of land
Point number 1, it is a keyword. What is primitive subsistence farming அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இதுதான் keyword. It is practiced on small patches of land with the help of primitive tools like hoe, dao and digging sticks. This is keyword number 2. Primitive tools follow பண்ணுவாங்க. First is small patch of land. ரெண்டு primitive tools வந்து யூஸ் பண்ணுவாங்க. Third one பார்த்தீங்கன்னா family and community labor. தேர்ட் ஒன் என்ன, ஃபேமிலி மெம்பர்ஸே வேலை செய்வாங்க, இல்லைனா அந்த ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்காரங்க மட்டும் சேர்ந்து வேலை செய்வாங்க. ஃபார்மிங் அதில் ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி லேபர் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கிறது ஸ்மால் பேட்ச் ஆஃப் லேண்டு மேலே பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி லேபர் தான் அதில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா திஸ் ஃபார்மிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த மான்சூன். மழை வந்தால் அந்த ஃபார்மிங் நல்லா நடக்கும். மான்சூனை டிபெண்ட் பண்ணி இருக்கும், நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில் அண்ட் சூட்டபிலிட்டி ஆஃப் அதர் என்வாயர்மெண்டல் கண்டிஷன். நேச்சரில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இட் இஸ் அ ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டைப் இதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜும்மிங் அப்படின்னா என்ன, ஜம்மிங் அப்படின்னா என்னன்னா இது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சரை சொல்லுது. ஒவ்வொரு ஊரில் மில்பா, மெக்சிகோ அண்ட் சென்ட்ரல் அமெரிக்காவில் மில்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கனுக்கோ அப்படிங்கிறது வெனிசுவாலையும், ரோக்கா அப்படிங்கிறது பிரேசிலையும், மசோல் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஆஃப்ரிக்காலையும், லடாங் இந்தோனேஷியா, ரே இன் வியட்நாம். இது அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கறது இல்லை, கவலைப்பட தேவையில்லை. பட் சும்மா ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க, இந்த கண்ட்ரியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கேட்கறது இல்லை. பட் இந்தியாவில் எங்கெங்கே என்னங்கிறது வேணால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொடு, பெண்டா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷில் பொடு, பெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தஹியா பேவார் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷில் சொல்கிறாங்க. பாமாதாபி, கோமன், பிரிங்கா ஒடிசாவில் சொல்கிறாங்க. குமரி வெஸ்டர்ன் காட்ஸில் சொல்கிறாங்க. வால்ட்ரே ஆர் வால்ட்ரே அப்படிங்கிறது சவுத் ஈஸ்டர்ன் ராஜஸ்தானில் சொல்கிறாங்க. கில் ஜார்க்கண்ட்லேயும், ஜம்மிங் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில். ஜம்மிங், இந்த ஜம்மிங்கிற வார்த்தை நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் ரொம்ப அதிகம். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் தான் இந்த ஜம்மிங் வந்து அதிகம். மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷனில் ட்ரைபல் பீப்புள் வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ வாட் தே டூ, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து பேட்ச் ஆஃப் லேண்டை கிளியர் பண்ணுவாங்க, அங்கே செரல்ஸ் அண்ட் அதர் ஃபுட் கிராப்ஸை க்ரோ பண்ணுவாங்க. when the soil fertility டிக்ரீஸ் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கிளியர் அ ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் லேண்ட். அதுதான் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஒரு லேண்டை கிளியர் பண்ணுவாங்க, அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த லேண்டில் ஒரு 2-3 வருஷம் பண்ணுவாங்க. லேண்டில் ஃபர்டிலிட்டி போனதுக்கப்புறமா திரும்ப வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லேண்டை கிளியர் பண்ணி பர்ன் பண்ணிவிட்டு, அதான் ஸ்லாஷ் அண்ட் பர்ன், மரத்தை வெட்டிட்டு பர்ன் பண்ணிவிட்டு அந்த ஆஷை வச்சு ப்ளவ் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ தான் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த ஷிஃப்டிங் பண்ணுறனால நேச்சர் வந்து ஃபர்டிலிட்டியை திரும்ப ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்கான டைம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் பண்ணுற டைம் என்ன ஆகும்னா ஃபாரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். அது ஒரு பெரிய இஷ்யூ, புரிஞ்சுதா? ஸோ லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி இஸ் லோ. இங்கே வந்து என்ன ஆகும், லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி லோவாக இருக்கும். நேச்சர்லேயே என்ன ஃபர்டிலிட்டி இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணுறனால ப்ரொடக்டிவிட்டினா என்ன, ப்ரொடக்டிவிட்டிங்கிறது என்னென்னா ஒரு சர்டைன் ஏரியா ஆஃப் லேண்டில் உங்களுக்கு எவ்வளோ அவுட்புட் வருது அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. எவ்வளோ ஹார்வெஸ்ட் வருது அப்படிங்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி. சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கில் தான் ப்ரொடக்டிவிட்டி லோவாக இருக்கும். ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கில் தான் ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே லோவாக இருக்கும். ஒரு ஏக்கர் லேண்டில் நம்மளுக்கு எவ்வளோ அவுட்புட் வருதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸில். ஏன்னா அவங்க ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதில்ல, அவங்க டெக்னாலஜி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, தண்ணியுமே அவங்க வெளியே இருந்தாலும் கொண்டு வந்து தரமாட்டாங்க. அங்கே என்ன மழை பெஞ்சால் அங்கே செடி வரும், அவ்வளோதான். அவங்களுக்கு மான்சூனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அவங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் ஈஸ்டில் ஜம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம் இந்த ஏரியாலாம். மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா பம்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. திப்பா பஸ்தார் டிஸ்ட்ரிக்டில், சத்தீஸ்கரில் பஸ்தார் டிஸ்ட்ரிக்டில் வந்து டிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, டிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் அண்ட் சத்தீஸ்கரில் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? சத்தீஸ்கர் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது, சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். ஸோ நான் சின்னதாக சம்மரைஸ் பண்ணுறேன்.
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆல் வி ஹாவ் டு சம்மரைஸ் பாயிண்ட்ஸ் இங்கே எழுதுனா ஃபஸ்ட்டு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மால் பேட்ச் ஆஃப் லேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ப்ரிமிட்டிவ் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா they'll be using family or community labor. This is point number 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மான்சூன் டிபெண்டன்ட், நேச்சுரல் சாயில் ஃபர்டிலிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதர் நேச்சுரல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒன் ஆஃப் த டைப் தான் ஸ்லாஷ் அண்ட் பர்ன். இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் பேட்ச் ஆஃப் லேண்டை கிளியர் பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க 3 வருஷத்துக்கு, செரில்ஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அதை விட்டுட்டு வேறு ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் லேண்டுக்கு போயிடுவாங்க, அதை கிளியர் பண்ணி கல்டிவேட் பண்ணுவாங்க. இதனால் என்னென்னா நேச்சருக்கு அவங்க ரெப்ளனிஷ் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடுறாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அவுட்புட் இஸ் வெரி லெஸ். இது வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி இஸ் வெரி லெஸ். கரெக்டாக? அதுதான் இதில் மேஜரான இஷ்யூ. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஸோ இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இன் த ஏரியாஸ் வேர் பாப்புலேஷன் இஸ் ஹை பாப்புலேஷன் ப்ரெஷர் இருக்கிற ஏரியாவை இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பீப்புளுக்கே நிறையா ஃபுட்டு தேவைப்படுது. இப்போ நான் சொன்ன ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் வந்து ஃபேமிலியாக அவங்களுக்கு மட்டும் பண்ணிக்குவாங்க, இல்லை ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 10 ஃபேமிலி சேர்ந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர், இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வில்லேஜ் ஆஃப் பலம்பூர்னு ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேமிலிஸ் இருக்கும், 4500 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் பத்தாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் போகிறாங்க. ஸோ இட் இஸ் லேபர் இன்டென்சிவ் ஃபார்மிங் வேர் ஹை டோசஸ் ஆஃப் பயோகெமிக்கல் இன்புட்ஸ் அண்ட் இரிகேஷன்ஸ் ஆர் யூஸ்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நாங்கள் என்ன சொன்னோம், ஸ்மால் பேட்ச் ஆஃப் லேண்ட், இங்கே லார்ஜ் லேண்ட், ஹை பாப்புலேஷன் ப்ரெஷர் இருக்கனால லார்ஜ் லேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை டோசஸ் ஆஃப் பயோகெமிக்கல் இன்புட்ஸ், அங்கே எந்த இன்புட்ஸும் கொடுக்குறதில்ல, நேச்சுரல் ஃபர்டிலிட்டியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸில். பட் இங்கே வந்து ஹை டோசஸ் ஆஃப் பயோகெமிக்கல் இன்புட்ஸ் கொடுக்குறோம் அண்ட் இரிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அங்கே இரிகேஷன் கிடையாது, மான்சூன் டிபெண்ட். ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். த்ரூ த ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லீடிங் டு த டிவிஷன் ஆஃப் லேண்ட் அமாங் சக்சஸிவ் ஜெனரேஷன், லேண்ட் ஹோல்டிங் சைஸ் ரொம்ப அன்எக்கனாமிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபாதர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 4 children. ஸோ அவர்கிட்ட வந்து 4 acres ஆஃப் லேண்ட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது சொத்து வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வர்றது, புரிஞ்சுதா? பரம்பரை சொத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த 4 குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்க, அப்பாவுக்கு அப்புறமா எல்லார்கிட்டையும் 1 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஏக்கர் வந்துடுது. இப்போ 4 ஏக்கரில் நீங்கள் கல்டிவேட் பண்ணுறதை விட 1 ஏக்கரில் கல்டிவேட் பண்ணுறது உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அந்த 1 ஏக்கருக்காக நீங்கள் ஒரு டிராக்டரை வாடகைக்கு எடுக்கணும், 1 ஏக்கருக்காக நீங்கள் மோட்டர் போடணும். பட் இதுவே ஒரு 4 ஏக்கர் இருந்துச்சுன்னு வைங்களேன், இதுக்கான உங்களுக்கு செலவு வந்து கம்மியாகும். பட் பார்த்தா என்ன சொல்கிறாங்க, இன்ஹெரிட்டன்ஸ்னால லேண்ட் என்ன ஆகுது, டிவிஷன் ஆஃப் லேண்டு நடக்குது. ஏன் டிவிஷன் ஆஃப் லேண்ட் இந்தியாவில் நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அதுதான் 1 மார்க். ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதுதான். டிவிஷன் ஆஃப் லேபர் நடக்கிறனால குட்டி லேண்டில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எனார்மஸ் அவுட்புட் எடுக்கணுங்கிறனால தான் இப்போ இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்க்கு போகிறாங்க, புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் த கான்செப்ட் அபவுட் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஸோ இங்கே இது எங்கே நடக்குது, ஹை பாப்புலேஷன் ப்ரெஷர் இருக்கிற இடத்துல நடக்குது. பட் என்ன லேண்ட் என்ன ஆகுது, இங்கே பிரிஞ்சிருது இன்ஹெரிட்டன்ஸ்னால. ஸோ குட்டி இடத்துல நிறைய அவுட்புட் எடுக்கணுங்கிறனால பயோகெமிக்கல் இன்புட்டும் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, இரிகேஷனும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ஃபார்மிங். கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படிங்கிறது என்ன, மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் இஸ் ஹையர் டோசஸ் ஆஃப் மாடர்ன் இன்புட்ஸ். அது என்ன ஹையர் டோசஸ் ஆஃப் மாடர்ன் இன்புட்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஹையர் டோசஸ் ஆஃப் மாடர்ன் இன்புட்ஸ் இல்லை அப்படின்னா 3 மார்க்கில் பிளான்டேஷன் ஆர் கமர்ஷியல் ஃபார்மிங்கோட 3 இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா
high yield variety of seeds, chemical fertilizers, insecticides and pesticides in order to obtain high productivity. At the same time, intensive irrigation. Intensive irrigation இதோட முக்கியமான characteristics அப்படிங்கறத இங்க எழுதணும். புரியுதா? So the degree of commercialization varies from region to region. ஏன்னா ஹரியானா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ரைஸ் தான் கமர்ஷியல் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. இதுவே நீங்க வந்து ஒடிசால பாத்தீங்கன்னா அது வெறும் சப்சிஸ்டன்ஸ் கிராப் தான். ஸோ பஞ்சாப் அண்ட் ஹரியானால வந்து என்ன அப்படின்னா அங்க வந்து கிரீன் ரெவல்யூஷன் நடந்தனால அங்க வந்து ரைஸை தான் வந்து கமர்ஷியல் ஃபார்மிங்க ரைஸை பண்ணுவாங்க. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா நீங்க ஒடிசால பாத்தீங்கன்னா ரைஸ் வெறும் சப்சிஸ்டன்ஸ் கிராப் தான். ஸோ கமர்ஷியல் ஃபார்மிங்கிறது ஏரியாவுக்கு ஏரியா மாறும். அங்கே அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களா அப்படிங்கிற பொறுத்து மாறுமே ஒழிய ஒரே கிராப் தான் எல்லா இடத்துலையும் கமர்ஷியல் ஃபார்மிங் பண்ணுவாங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கமர்ஷியல் ஃபார்மிங். இந்த பிளான்டேஷனுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் கிராப் லார்ஜ் ஏரியா, இது ரெண்டுமே கீவேர்ட். பிளான்டேஷனோட கீவேர்ட் என்னன்னா சிங்கிள் கிராப் லார்ஜான ஏரியாவில் க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன கிராப் பெரிய ஏரியாவில் க்ரோ பண்ணுறது. ஸோ பிளான்டேஷன் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. பிளான்டேஷன்ஸ் கவர் லார்ஜ் ட்ராக்ஸ் ஆஃப் லேண்ட். ஸோ பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ட்ராக்ஸ் ஆஃப் லேண்ட், ரொம்ப ஏக்கர் கணக்கில் ஹெக்டர்ஸில் கவர் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? எஸ். ஸோ மைக்ரண்ட் லேபர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, கேபிட்டல் இன்டென்சிவ் இன்புட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ரப்பர், சுகர் கேன், பனானா இது எல்லாமே பிளான்டேஷன். தமிழில் பார்த்தீங்கன்னா தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எஸ்டேட் அப்படின்னு சொல்லி டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு இதெல்லாம் வந்து என்னது பிளான்டேஷனுக்குள்ளே வரும். ஸோ டீ இன் அஸ்ஸாம் அண்ட் நார்த் பெங்கால், காஃபி இன் கர்நாடகா. டீ இன் அஸ்ஸாம் அண்ட் நார்த் பெங்கால், காஃபி இன் கர்நாடகா இதெல்லாம் வந்து பிளான்டேஷன் கிராப்புக்கு இம்பார்ட்டன்ட். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. டீ வந்து எங்கே க்ரோ பண்ணுறாங்க, காஃபி எங்கே க்ரோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சின்ஸ் ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டுக்காக, மெயின்லி யாருக்காக, திஸ் இஸ் அ கீவேர்ட், மெயின்லி மார்க்கெட்டுக்காக இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியும் மார்க்கெட்டும் பக்கத்துலேயே இருக்கும், பிளான்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஏன்னா சுகர் கேன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அதாவது நீங்கள் சுகர் கேன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டு அதை வந்து இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு சுகர் நிறையா கிடைக்கும். சுகர் கேன் ஹார்வெஸ்ட் பண்ணி லேட் ஆச்சு அப்படின்னா சுகரோட கண்டென்ட் கம்மியாகும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் கேன் இண்டஸ்ட்ரி எல்லாமே சுகர் கேன் ஃபார்முக்கு பக்கத்துலேயே செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சுகரோட அளவு கம்மியாயிடும். அதனால தான் ஸோ எவ்வளோ கிலோ கரும்பில் எவ்வளோ கிலோ சுகர் வருது அப்படிங்கிற அளவு வந்து சுகர் கேன் வந்து ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் மெஷினில் கொடுத்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ அதனால தான் என்னது ப்ராப்பரான கம்யூனிகேஷன், ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமர்ஷியல் ஃபார்மிங்கில் ரொம்ப பெட்டராக பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சா? ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ கிராப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன? இந்தியாவில் ஃபிசிக்கல் டைவர்சிட்டிஸ் ஜாஸ்தி, நமக்கே தெரியும். ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன், டிஃப்ரெண்ட் சாயில், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் 3 டிஃப்ரெண்ட் கிராப்பிங் பேட்டர்ன்ஸாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி, கேரிஃப், ஜெய்ட். ஸோ இந்தியாவில் 3 கிராப்பிங் சீசன்ஸ் இருக்குது. இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் அண்ட் ஃபிசிக்கல் டைவர்சிட்டிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபைபர் கிராப்ஸ் வந்து நம்ம க்ரோ பண்ணுறோம். ஸோ ஃபுட் கிராப்ஸுங்கிறது தெரியும், ரைஸு, வீட்டு, பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே ஃபுட் கிராப்ஸில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிராப்ஸுங்கிறது காட்டன், ஜூட் இது எல்லாமே ஃபைபர் கிராப்ஸில் வரும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராபி, கேரிஃப், ஜெய்ட் இது 3ல் ஃபஸ்ட்டு ராபி. நல்லா வச்சுக்கோங்க, உங்களோட ஃபேக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. ராபி வந்து எப்போ க்ரோ பண்ணுவாங்கன்னா வின்டர், சோன் இன் வின்டர், அதாவது விதைக்கிறது வின்டரில், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். உங்களோட நோட்ஸில் இப்படி தான் இருக்கணும். ராபி பிராக்கெட்டில் வின்டர் கிராப். அடுத்தது பார்த்தீங்கன்னா
அக்டோபர் டு டிசம்பர். ஹார்வெஸ்டட் சம்மர். இந்த மாதிரி இருக்கணும் உங்கள் நோட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை விதைக்கிறது வின்டரில் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ள, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதத்தில் விதைப்பாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து சம்மரில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும். பேஸ்ட் ஆன் எப்போ விதைச்சாங்கிறத பொறுத்து அந்த கிராப்பை பொறுத்து. சில கிராப் 3 மாதத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம், 6 மந்த்ஸில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதை பொறுத்து அதாவது வின்டரில் சோ பண்ணி சம்மரில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா ராபி கிராப், வின்டர் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ராபியை சொல்லுவாங்க. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ராபி கிராப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட், பார்லி, பீஸ், கிராம்ஸ் அண்ட் மஸ்டர்ட். இது எல்லாமே வின்டர் கிராப்ஸில் வரும். பீஸ் வந்து பல்சஸில் ஒன் ஆஃப் த டைப் தான், பட் ராபியில் இதை கல்டிவேட் பண்ணுறாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியா, ஸ்பெசிஃபிக்காக நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் விளைவிப்பாங்க. நார்தன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ஏரியாலாம் ராபி கிராப்ஸ் வந்து ஜாஸ்தி. பாருங்கள், வெஸ்ட் பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகண்ட், அதாவது இங்கெல்லாம் வின்டர் இருக்கும். சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வின்டருங்கிறது நமக்கு ப்ராமினெண்ட்டாக கிடையாது. ஆனால் அங்கே வந்து வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் வெரி கோல்டு சுச்சுவேஷன். அதனால தான் அந்த வின்டர் கிராப் அந்த டைமில் சில கிராப்ஸ் க்ரோ ஆகிறதுனால அது வின்டர் கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அவைலபிலிட்டி ஆஃப் precipitation during winter months due to the western temperate cyclone இருக்கனால, அதாவது வெஸ்டர்ன் டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வந்து வின்டரில் மழை பெய்யுமா இந்த ஏரியாவில் வெஸ்டர்ன் டெம்பரேட் சைக்ளோன்னால. அதனால தான் இந்த கிராப் வந்து வின்டர் டைமில் கூட வந்து they are able to grow அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சக்ஸஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பஞ்சாப், ஹரியானா ரீஜனில் இருக்கிறனால இந்த ராபி கிராப்ஸ் வந்து ரொம்பவே நல்லா விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரிஃப். ஸோ ராபியில் எதெல்லாம் கீவேர்ட்? வின்டர், அக்டோபர் டு டிசம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டட், சம்மரில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னு எழுதிக்கணும், எந்தெந்த ஏரியாவில் ராபி கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு எழுதணும். அப்புறம் ப்ரிசிபிடேஷன் எதனால் வருது அப்படின்னா டெம்பரேட் சைக்ளோன்னால் வருது. ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ், இவ்வளோதான். அடுத்தது வந்து கேரிஃப். கேரிஃப் வந்து என்னென்னா மான்சூன் கிராப்னு சொல்லுவாங்க கேரிஃபை. ஏன்னா மான்சூன் டைமில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆன்செட் ஆஃப் மான்சூன் டைமில் தான் இதை வந்து வளர்ப்பாங்க. அதனால் இது வந்து மான்சூன் கிராப்னு சொல்லுவாங்க. ராபியை வின்டர் கிராப்னு இது மான்சூன் கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ செப்டம்பர், அக்டோபர் இந்த டைமில் தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மான்சூன், ஆன்செட் ஆஃப் மான்சூன் டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோ பண்ணுவாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து செப்டம்பர், அக்டோபர். அது அப்படியே ஆப்போசிட். அங்கே வந்து எப்போ சோ பண்ணுவாங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் அங்கே விளைவிப்பாங்க. ஐ மீன் தே வில் பி சோவிங் இட், விதைப்பாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில். இது அப்படியே ஆப்போசிட், அதுக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்னெல்லாம் விளைவிப்பாங்க, பேடி, மெய்ஸ், ஜோவார், பாஜ்ரா, தூர்தால், மூங் தால், ஊரத் தால், காட்டன், ஜூட்டு, இதெல்லாமே இதில் வரும்னா கேரிஃப் கிராப்ஸில் வரும். புரிஞ்சுதா? ஸோ அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, சவுத் இந்தியா எல்லாமே கேரிஃப் கிராப் தான். ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கொங்கன் கோஸ்ட். கொங்கன் கோஸ்ட்டுங்கிறது என்னது, அலாங் வித் கொங்கன் கோஸ்ட் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் நியர் திஸ் கர்நாடகா, அதான் கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த ஏரியாவில் எல்லாத்துலேயுமே என்னது, ஸோ வி வில் பி ஹேவிங் கேரிஃப் கல்டிவேஷன். புரிஞ்சுதா? எஸ். ஸோ ரீசெண்ட்லி வந்து பேடி வந்து பஞ்சாப், ஹரியானாலையும் பேடி வந்து இம்பார்ட்டன்ட் க்ராப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் வீட்டு விளைவிச்சதுக்கப்புறமா வீட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே பேடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இயர் ஃபுல்லாக அவங்களுக்கு என்னது, அவங்க கேரிஃபும் அவங்களால க்ரோ பண்ண முடியும், ராபியும் க்ரோ பண்ண முடியும். பட் சவுத் இந்தியாவில் ராபி அவங்களால விளைவிக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு வின்டர் கிடையாது. அதனால் வி கான்ட் கல்டிவேட் வீட். பட் நார்த் இந்தியாவில் வீட்டும் கல்டிவேட் பண்ணலாம், ரைஸும் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ 3 crops ஆஃப் பேடி grown in a year. These are house, almond, boro. இந்த மூணுமே வந்து ரைஸ், பேடி. புரிஞ்சுதா? எஸ். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில், ராபிக்கும் கேரிஃபுக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னது, ஜெய்டு. புரிஞ்சுதா? ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெய்டு சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரிஃபுக்கும் ராபிக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஜெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? எஸ். ஸோ இந்தியாவில் வந்து ஜெய்டில் என்னென்னலாம் இருக்கும், வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், குக்யூம்பர். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சைன் இப்போ தான் இதுதான் ஜெய்டு. இப்போ நம்ம இருக்கிற டைம் தான் ஜெய்டு கல்டிவேஷனுக்கு கரெக்டான டைம். ஸோ இந்த டைமில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க ஜெய்டு.
ஸோ குக்கும்பர், வாட்டர்மெலன், மஸ்க் மெலன்லாம் இந்த டைம் தான் வந்து சீசன் நிறைய கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ தேர் ஆல் கால்ட் as ஜெயிட் கிராப்ஸ். அடுத்து வந்து மேஜர் கிராப்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் பார்த்தோம். இந்தியாவில் என்னென்ன கிராப் மேஜராக கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபேக்ட் நோட் கண்டிப்பாக வேணும். இந்த லெசனில் ஃபேக்ட் நோட் ரொம்பவே தேவை, கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரைட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸ் வந்து இந்தியாவில் க்ரோ பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் கிராப்ஸுங்கிறது கிராப்ஸ் வி ஆர் ஏபிள் டு கன்சியூம். பேடி, வீட்டெல்லாம் இதில் வரும், உங்களுக்கு ஃபுட் கிராப்ஸில் வரும். நான் ஃபுட் கிராப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், பட் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் பை ப்ராடக்ட், ஆஸ் ரா மெட்டீரியல் ஃபார் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். காட்டன், ஜூட்டு, ரப்பர் இதெல்லாம் இதில் வரும், நான் ஃபுட் கிராப்ஸில் வரும். புரிஞ்சுதா? ஸோ வி ஆர் கோயிங் டு see all those. ஃபஸ்ட்டு வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைஸ் பார்க்க போகிறோம். ஃபேக்ட் நோட் பக்கத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ரைஸ் பார்க்க போகிறோம். ரைஸ் அப்படிங்கிறது என்ன கிராப்? ரைஸுங்கிறது கேரிஃப். ரைஸ் என்ன கிராப்பு? கேரிஃப் கிராப். புரிஞ்சுதா? ஸோ our country is the second largest producer of rice. ஃபர்ஸ்ட் யாரு? சைனா. செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இந்தியாவில் யாரு? வேர்ல்டில் யாரு? இந்தியா. அண்ட் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னா சைனா. ஸோ என்னன்னா, இட் இஸ் அ கேரிஃப் கிராப் which requires high temperature above 25 degrees Celsius. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ரைஸ் வந்து கேரிஃப் கிராப்புங்கிறனால டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்கணும், ரெயின்ஃபாலும் அபோவ் 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். இந்த ஏரியாஸ் ஆஃப் லெஸ் ரெயின்ஃபால் நம்ம என்ன பண்ணுவாங்க? இரிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்ன, இது ஒரு கேரிஃப் கிராப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் வேணும், அதாவது 25 டிகிரி செல்சியஸ் மேலே இருக்கணும், அபோவ் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். 100 சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின்ஃபால் இருக்கணும், இல்லைன்னா இரிகேஷன் யூஸ் பண்ணும். இந்த 3 பாயிண்ட்டும் இதில் கீவேர்ட். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் த வேர்ல்ட், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைஸ் கல்டிவேஷன் மேப் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த கோஸ்டல் பிளெயின்ஸில், சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளெயின்ஸ்லையும், நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் பிளெயின்ஸ். இது வந்து உங்களோட மேப்பில் கரெக்டாக போன ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் லெசனில் அலூவியல் சாயில் இருக்கிற இடத்தையும் ரைஸ் கல்டிவேஷன் ஏரியாவும் எடுத்து பாருங்க, ரெண்டுமே சேமாக இருக்கும். எங்கெல்லாம் அலூவியல் சாயில் இருக்கோ அங்கெல்லாம் தான் நீங்கள் ரைஸ் கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ அலூவியல் சாயிலோட மேப்பும் ரைஸ் கல்டிவேஷனோட மேப்பும் ஒரே மாதிரி இருக்கும், எடுத்து பாருங்கள். அடுத்தது என்னன்னா, ரைஸ் இஸ் க்ரோன் எங்கே வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் இஸ் க்ரோன் இன் பிளெயின்ஸ் ஆஃப் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, கோஸ்டல் ஏரியாஸ் அந்த டெல்டாயிக் ரீஜன். ஸோ ரைஸ் வந்து இங்கெல்லாம் தான் வளருது. ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் உங்களுக்கு என்ன சாயில் இருக்கு? அலூவியல் சாயில் இருக்கு. ரைஸுக்கு அலூவியல் சாயிலும் அட் த சேம் டைம் நிறைய தண்ணி வேணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் ஏரியாஸ்லாம் நிறையா ரிவர்ஸ் ஓடுறதுனால இரிகேஷன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ட்டு இந்த ஏரியாவில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸ் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. ஃபைன், ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் டென்ஸ் நெட்வொர்க்ஸ் ஆஃப் கெனல் இரிகேஷன் இருக்குது, டியூப் வெல்ஸ் இருக்குது, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லெஸ் ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியாவில் கூட பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தானில் கூட ரைஸ் இன்னைக்கு கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா அது காரணம் என்ன? இந்த கெனல்ஸ் அண்ட் டியூப்வெல் இரிகேஷன் தான். ஸோ ஈவன் தோ வாட்டர் இஸ் வெரி மச் நீடட், கெனல்ஸ் அண்ட் டியூப்வெல் இரிகேஷன் மூலமாக இன்னைக்கு மழையே வராத இடத்துல கூட என்ன பண்ணுறோம்? ரைஸ் கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிராப் என்ன அப்படின்னா வீட். வீட்டு தான் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செரில் கிராப். ரைஸும் செரில் கிராப் தான், வீட்டும் செரில் கிராப் தான். ஸோ இந்தியாவில் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செரில் கிராப் என்னது? வீட். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, மெயின் ஃபுட் கிராப் இன் நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கண்ட்ரி, இது வந்து ராபி கிராப். ஸோ ரைஸ் என்ன சொன்னோம்? கேரிஃப் சொன்னோம். பட் வீட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் அ ராபி கிராப். ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் அ கூல் க்ரோயிங் சீசன். ஸோ பிரைட் சன்ஷைன், கூல் க்ரோயிங் சீசன், பிரைட் சன்ஷைன். இதுவே பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு ஹை டெம்பரேச்சர் சொன்னேன், 25 டிகிரி சொன்னேன். இதுக்கான கூலாக இருக்கும். வின்டர்லாம் அதை விதைக்கவே செய்வாங்க. ஸோ இட் ஹாஸ் டு பி கூல். புரிஞ்சுதா? எஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து 50 to 75 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ரைஸுக்கு 100 சென்டிமீட்டர் பார்த்தோம் இல்லையா,
இது வந்து 50 to 75 சென்டிமீட்டர் இருந்தாவே போதும். இதில் நல்லாவே வீட் வளரும். ஃபைன். there are two important wheat growing zones. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். two important wheat growing zones என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கா சட்லஜ் பிளெயின்ஸ். நார்த் வெஸ்டில் கங்கா சட்லஜ் பிளெயின்ஸ். சட்லஜ் வந்து இண்டஸ் ரிவர். கங்காவும் இண்டஸும் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அங்கே வந்து கங்கா சட்லஜ் ஏரியாவில் we have wheat cultivation. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் ரீஜன் ஆஃப் டெக்கான். டெக்கான் பிளாட்டூவில் பிளாக் சாயில் இருக்கிற இடத்துல வீட் கல்டிவேட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஜென்ரலி பிளாக் சாயில் இஸ் ஃபார் காட்டன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் டெக்கான் பிளாட்டூவில் பிளாக் சாயில் இருக்கிற இடத்துல வீட்டும் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ மேஜர் வீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் என்னென்ன? பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் அண்ட் ராஜஸ்தான்லாம் மேஜர் வீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ஃபைன். ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ். ஸோ மில்லட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்ராப்ஸ். ஏன் அப்படின்னா மில்லட்ஸ்க்கு வந்து வாட்டர் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். வாட்டர் ரொம்ப கம்மி. நம்ம என்ன பார்த்தோம்? ரைஸுக்கு இரிகேஷன் வேணும், தண்ணி ரொம்ப அதிகமாக வேணும். 100 சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின்ஃபால் இருக்கணும். இல்லை அப்படின்னா தண்ணி வந்து இல்லைன்னா நீங்கள் இரிகேஷனாவது பண்ணணும். பட் இதில் என்ன சொல்கிறாங்க? இதுக்கு நம்மளுக்கு இரிகேஷனே தேவையில்லை. தி ஆர் ரெயின் ஃபெட் கிராப்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப கம்மியாக இருக்கிற ஏரியாலேயே இது வளரும். ஸோ ஜோவார், பாஜ்ரா அண்ட் ராகி ஆர் த இம்பார்ட்டன்ட் மில்லட்ஸ். ஜோவார், பாஜ்ரா, ராகி ஆர் த இம்பார்ட்டன்ட் மில்லட்ஸ் grown in India. These are known as coarse grain. இது வந்து கோர்ஸ் கிரெயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஜாஸ்தி, நியூட்ரிஷனல் வேல்யூவும் ஜாஸ்தி. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க? கோர்ஸ் கிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகி இஸ் வெரி ரிச் இன் அயன், கால்சியம், அதர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ரஃபேஜ். ரஃபேஜுங்கிறது என்னென்னா ஃபைபர். ரஃபேஜுங்கிறது ஃபைபர். ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட் ஹெல்த்துக்கு. நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைபர் கண்டிப்பாக வேணும். ஃபைபர் எடுத்துக்கல அப்படின்னா நம்மளோட digestive system ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ ஜோவார் இஸ் த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன். ரெயின் ஃபெட் மோஸ்ட்லி. மேஜர் ஜோவார் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸுங்கிறது மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ். கரெக்டாக சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஜோவார் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் டு நோ அபவுட் பாஜ்ரா. ஸோ பாஜ்ரா வந்து சாண்டி சாயில்ஸில் நல்லா வளரும். சாண்டி சாயிலையும் ஷாலோ பிளாக் சாயிலையும் பாஜ்ரா நல்லா வளரும். மேஜர் பாஜ்ரா ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸுங்கிறது ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா. இது எல்லாமே மேஜர் பாஜ்ரா ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ராகி அப்படிங்கிறது ட்ரை ரீஜன்லேயே வளரும். பிளாக் அண்ட் சாண்டி சாயிலில் ராகி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகா, தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், ஜார்க்கண்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். இது எல்லாமே கர்நாடகா, தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், ஜார்க்கண்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். இது எல்லாமே ராகி வளரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெய்ஸ். மெய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபோடராகவும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங் சாப்பிட்டா அது ஃபுட்டு, கேட்டலுக்கு கொடுத்தாங்கன்னா அது ஃபோடர். ரெண்டுமே ஃபுட்டு தான். பட் யார் சாப்பிட்றாங்கிறத பொறுத்து ஃபுட்டா ஃபோடரானு டிசைட் ஆகும். ஸோ ஹியூமன் பீயிங் சாப்பிட்டாங்கன்னா அதை ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே if it is given to the animals it is called as fodder. இது வந்து கேரிஃப் கிராப். இதோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கும் ரைஸுக்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேரிஃப் கிராப். டெம்பரேச்சர் வந்து 21 to 27 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்கணும். ஓல்டு அலுவியல் சாயிலே வளரும் இது. ஸோ பீகாரில் வந்து மெய்ஸ் வந்து ராபி சீசன்லேயே வளர்க்குறாங்களாம். மாடர்ன் இன்புட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹை ஈல்டு வெரைட்டி, ஃபர்டிலைசர்ஸ், இரிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் மெய்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. புரிஞ்சுதா? கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் மெய்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து வீட். ஸோ வீட்டும் பார்த்தீங்கன்னா அகெயின் நார்தர்ன் கேஞ்சட்டிக் பிளெயின் மட்டும் வீட் இருக்கும். வீட் வந்து நார்தர்ன் கேஞ்சட்டிக் பிளெயினில் மட்டும் இருக்கும். ஸோ தட் இஸ் வீட் கல்டிவேஷன். வில் பி சீயிங் மேப் செஷனே தனியாக நான் வைப்பேன். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்போ நான் உங்களுக்கு கிளியராக எப்படி மார்க் பண்ணணும், என்னென்ன மேப்பில் கேட்பாங்க எல்லாமே நான் சொல்லுவேன். யூ நீட் நாட் வரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்சஸ். ஸோ பல்சஸ் பொறுத்த வரைக்கும்
India is the largest producer as well as a consumer of pulses. India the world's largest producer of pulses. Consumer India தான். நம்ம லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருந்தால் கூட இம்போர்ட்டும் பண்ணுறோம் பல்சஸ். அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து பல்சஸ் யூசேஜ் ஜாஸ்தி. மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஸ்பெசிஃபிக்லி வெஜிடேரியன்ஸுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பல்சஸ்னால தான் இந்த அளவுக்கு இந்தியாவில் டிமாண்ட் ஜாஸ்தி. மேஜர் பல்சஸ் தட் ஆர் க்ரோன் இன் இந்தியா: தூர் தால், ஊரத் தால், மூங் தால், மசூர், பீஸ் அண்ட் கிராம். பீஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம என்னன்னு பார்த்தோம்? ராபின்னு பார்த்தோம். இதுவே தூர், ஊரத், மசூர் இதெல்லாம் என்னது? கேரிஃப். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? கேன் யூ டிஸ்டிங்விஷ்? பாருங்க, அடுத்ததா உடனே கொஸ்டின் கேட்டாங்க. இப்போதான் பார்த்தோம், இப்போதான் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ பீஸ் வந்து ராபி. உங்களோட நோட்ஸில் எடுத்து பாருங்க. பீஸ் வந்து ராபி. ஊரத்து, தூர், மூங் தால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரிஃப். புரிஞ்சுதா? எஸ். ஸோ பல்சஸ் நீட் லெஸ் மாய்ஸ்சர். அதே மாதிரி ட்ரை கண்டிஷனில் கூட பல்சஸ் சர்வைவ் ஆகும். அதுதான் நல்ல விஷயம். லெக்யூமினஸ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெக்யூமினஸ் கிராப்ஸ்னால் என்னென்னா, சில பிளான்ட்ல மட்டும் ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பிளான்ட்னு வைங்களேன். ஸோ திஸ் இஸ் த பிளான்ட். ஸோ ரூட்ல பார்த்தீங்க அப்படின்னா ரூட் நாடுல்ஸ் இருக்கும். குட்டி குட்டியாக நாடுல்ஸ் இருக்கும். இந்த குட்டி குட்டி நாடுல்ஸில் பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்கும். புரிஞ்சுதா? நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸிங் பாக்டீரியாங்கிறது அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை பிளான்ட் யூஸ் தகுந்த மாதிரி மாற்றும். அதுதான் லெக்யூமினஸ் கிராப்ஸ். அதனால தான் என்னது, இந்த இடத்துலலாம் சாயில் ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எங்கெல்லாம் லெக்யூமினஸ் கிராப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சாயில் ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் மோஸ்ட்லி க்ரோன் இன் ரொட்டேஷன் வித் அதர் கிராப்ஸ். மேஜர் பல்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்: மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா. மோஸ்ட்லி எங்கெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படலையோ அங்கெல்லாமே பல்சஸ் க்ரோ ஆகும். அடுத்து ஃபுட் கிராப்ஸ் தான். பட் கிரெயின்ஸ் இல்லாத மற்ற ஃபுட் கிராப்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் சுகர் கேன். இது டிராபிக்கல் ஆஸ் வெல் அஸ் சப்ட்ராபிக்கல் கிராப். 21 டிகிரி செல்சியஸ்லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் க்ரோ ஆகும். மெய்ஸுக்கும் நம்ம இதே டெம்பரேச்சர் தான் பார்த்தோம். ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 75 to 100க்குள்ளே இருக்கணும். ஸோ ரைஸுக்கு 100 இருக்கணும். வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 to 75 இருக்கணும். ஸோ சுகர் கேன் ரெண்டுக்கும் நடுவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர் கேன் ரெண்டுக்கும் நடுவில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கேன் பி க்ரோன் ஆன் அ வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ் அண்ட் நீட்ஸ் மேனுவல் லேபர். அதுதான் ரொம்ப முக்கியம். மேனுவல் லேபர் என்ன பண்ணணும்? அந்த ஹார்வெஸ்ட்லேருந்து சோயிங்லேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் மேனுவல் லேபர் தேவைப்படும். அது ஒன்று. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். பிரேசில் தான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். சுகர் கேனில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்தியா, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் பிரேசில். ரைஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்தியா, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் சைனா. பல்சஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? மெயின் சோர்ஸ் ஆஃப் சுகர் கருங்கிறது ஜாகரி, வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்களா அது. கன்சாரி, மொலாசஸ். கன்சாரிங்கிறது அந்த நாட்டு சக்கரை. மொலாசஸ் அப்படிங்கிறது ஒரு 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 பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they'll create some distilleries யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஜர் சுகர் கேன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்: உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பீகார், பஞ்சாப் அண்ட் ஹரியானா. இதில் உத்தரப்பிரதேஷ் தான் டாப். இட் இஸ் கால்ட் அ சுகர் பவுல் ஆஃப் இந்தியா. ஃபைன். உத்தரப்பிரதேஷ் இஸ் கால்ட் அ சுகர் பவுல் ஆஃப் இந்தியா. ஏன்னா அதுதான் இந்தியாவில் டாப் மோஸ்ட் சுகர் கேன் ப்ரொடியூசிங் ஸ்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் சீட். 2020 இந்தியா வாஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கிரவுண்ட்நட் இன் த வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் யாருன்னா சைனா. கிரவுண்ட்நட் ஆயில் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஆயில். குக்கிங் ஆயில் யூஸ்டு டுடே இன் இந்தியா. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்க? கிரவுண்ட்நட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆயில் சீட்ஸ் ஆர் க்ரோன் கவரிங் அப்ராக்சிமேட்லி 12% ஆஃப் டோட்டல் கிராப்ட் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி. மெயின் ஆயில் சீட்ஸ் என்னென்ன? கிரவுண்ட்நட், மஸ்டர்ட், கோகனட், சிசாமம், தில். இதுதான் வந்து நல்லெண்ணெய் இதுலேருந்து எடுப்பாங்க. சிசாமம், சோயாபீன், கேஸ்டர் சீட்ஸ். கேஸ்டர் சீடுங்கிறது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது. காட்டன் சீட்ஸ், லின்சீட், சன்ஃப்ளவர் சீட். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆயில் சீட்ஸ். குக்கிங் ஆயில் மெயினாக அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். edible and used as cooking mediums. However, some of these are also used as raw material. எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா சோப் ப்ரொடக்ஷன், சோப், காஸ்மெட்டிக், ஆயின்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க.
சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் கொடுக்கணும்ல, அதுக்காக இந்த ஆயில் அதில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் குட் ஃபார் ஸ்கின் ஹெல்த். ஸோ கிரவுண்ட்நட் இஸ் அ கேரிஃப் கிராப், accounts for half of the major oil seed produced in the country. Groundnut தான் செகண்ட், இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கிரவுண்ட்நட் ஆஃப்டர் சைனா. குஜராத் தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கிரவுண்ட்நட் தான், அதுக்கப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் தமிழ்நாடு. தேர்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. ஃபஸ்ட்டு குஜராத், அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. லின்சீட் அண்ட் மஸ்டர்ட் ஆர் ராபி கிராப்ஸ். எஸ், ஸோ அதனால நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட். ஏன்னா கிரவுண்ட்நட் வந்து கேரிஃப், மஸ்டர்ட் வந்து ராபி. அப்படிங்கனால நார்த் இந்தியாவில் மஸ்டர்ட் ஆயில் தான் குக்கிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கேஸ்டர் சீட் இஸ் க்ரோன் அஸ் போத் ராபி அண்ட் கேரிஃப். சிசாமம் வந்து கேரிஃப் கிராப். அதனால தான் நல்லெண்ணெய் சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இது கேஸ்டர் சீட் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இட் இஸ் நாட், யூ கேனாட் ஈட் இட். லைக் நிறைய எடுத்துக்கிட்டா கட் ஹெல்த் வில் கோ. அதனால் யூ கேனாட் டேக் இட் இன் அ லார்ஜர் குவான்டிட்டி. பட் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இட் இஸ் குட் ஃபார் கட் ஹெல்த். அடுத்தது டீ கல்டிவேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர். நம்ம பார்த்தோம் பிளான்டேஷனில் டீ ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பீவரேஜ் கிராப், பீவரேஜ்னு என்ன, ட்ரிங்க். டீ சொன்னது இம்பார்ட்டன்ட் ட்ரிங்க். கரெக்டாக டீ அண்ட் காஃபி, இந்தியாவில் டீ அண்ட் காஃபி, சாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, டீ அண்ட் காஃபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த டீ பிளான்டேஷன் வந்து இந்தியன்ஸ் தான் வந்து, ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. பட் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டீ பிளான்டேஷன் ஆர் ஓன்டு பை இந்தியன்ஸ் ஒன்லி. Tea plantation grows well in tropical and subtropical climates. Deep, fertile, well-drained soil இருக்கணும். Deep, fertile, well-drained soil இருக்கணும். Humus and organic matterல ரொம்ப ரிச்சாக இருக்கணும். At the same time, warm and moist, frost-free area. அதனால தான் என்னது, frost-free area. ஸோ அதனால தான் வந்து என்னது, சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் நார்த் ஈஸ்ட்லேயும் டீ க்ரோ ஆகுது. ஃப்ராஸ்ட்-ஃப்ரீ, அதாவது ஸ்னோஃபால் இருக்கக்கூடாது, அதுதான். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஷவர்ஸ் இருக்கணும், ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த இயர் இருக்கணும், கண்டினியூஸ் க்ரோத் ஆஃப் டெண்டர் லீவ்ஸ். டீ வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி, நிறைய பேர் வேலை செய்யணும். மைக்ரண்ட் லேபர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, சீப் அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லோக்கல் பீப்புள் இல்லைன்னா மைக்ரண்ட் லேபர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. டீ கார்டன்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க, அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மேஜர் டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் என்ன, அஸ்ஸாம், டார்ஜிலிங். டார்ஜிலிங் டீக்கு GI டேக் இருக்குது. அஸ்ஸாம், டார்ஜிலிங், ஜல்பைகுரி டிஸ்ட்ரிக்ட், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹிமாச்சல், உத்தரகண்ட், மேகாலயா, ஆந்திர பிரதேஷ், திரிபுராலையும் இருக்கு. ஆனால் இந்த ஸ்டேட்ஸ் 3 ஸ்டேட், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, 4 ஸ்டேட். அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, இந்த 4 ஸ்டேட் மேஜர் டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். மற்ற பிளேஸ்லேயே டீ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2020 இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ ஆஃப்டர் சைனா. சைனா ஃபஸ்ட்டு, இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ. காஃபி, இந்தியன் காஃபி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது இந்த அரேபிகா வெரைட்டி இருக்கு இல்லையா, ஏமன்லேருந்து தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவல்லையே ரொம்ப டிமாண்டாக இருக்கிற ஒரு காஃபி வெரைட்டி. ஸோ இது வந்து கிரேட் டிமாண்ட் இருக்குது. இனிஷியலி இட் இஸ் கல்டிவேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் த பாபா புடான் ஹில்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து நீல்கிரி, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுக்குள்ள தான் மேக்ஸிமம் காஃபி கல்டிவேஷன் இருக்குது. புரிஞ்சா, நார்த்தில் வந்து காஃபி கல்டிவேஷன் ரொம்ப 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 கம்மி, வெரி ரேர்லி. பட் மோஸ்ட்லி இட் இஸ் வித் இன் த சதர்ன் ஸ்டேட்ஸ் ஒன்லி. நீல்கிரி, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படிங்கிறது என்னது, இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆஃப்டர் சைனா. சைனா தான் ஃபஸ்ட்டு, இந்தியா செகண்ட். ட்ராபிக்கல் as well as temperate fruits. மேங்கோஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவில் ரொம்ப ஃபேமஸ். ஆரஞ்சஸ் ஆஃப் நாக்பூர், செரப்புஞ்சி. பனானாஸ் ஆஃப் கேரளா, மிசோரம், மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு. லிச்சி, இதெல்லாம் எழுதிக்கோங்க, என்னென்ன ஃப்ரூட்டு என்னென்ன ஸ்டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி கேன் சி வால்நட்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா நான் ஃபுட் கிராப்ஸ். ஸோ நான் ஃபுட் கிராப்ஸ் இங்கே பாருங்கள், இந்தியா வந்து important producer, India is important producer of pea, cauliflower, onion, cabbage, tomato, brinjal, potato எல்லாம் மேஜராக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபுட் கிராப்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர்,
ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஈக்குவட்டோரியல் கிராப்னு பார்த்துருக்க மாட்டோம். மோஸ்ட்லி எல்லாமே என்னவா இருக்கும், டிராபிக்கல், சப்ட்ராபிக்கல், கேரிஃப், ராபி இந்த மாதிரி. ரப்பர் ஈக்குவட்டோரியல் கிராப். அதனால தான் எங்க ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் தேவைப்படும். ஸோ டிராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஏரியாஸில் நம்ம இதை க்ரோ பண்ணலாம். ஸோ மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து அபோவ் 25 இருக்கணும். ரெயின்ஃபால் வந்து 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும், மோர் தென் 200 சென்டிமீட்டர். ஸோ ரப்பர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியல், நமக்கு தெரியும். ஸோ இன்சுலேஷன்லேருந்து டயர்ஸ்லேருந்து நிறையா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், ரப்பர் வேணும். ஸோ மெயினாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட்ஸ் அண்ட் கேரோ ஹில்ஸ் ஆஃப் மேகாலயாவில் இது க்ரோ பண்ணுறாங்க. ஏன்னா இங்கெல்லாம் தான் அந்த ஈக்குவட்டோரியல் கிளைமேட் மாதிரி மழை பெஞ்சு டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கனால அங்கே வந்து ரப்பர் க்ரோ பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிராப்ஸ். ஃபைபர் கிராப்ஸில் வந்து மேஜராக காட்டன், ஜூட், ஹெம்ப் அண்ட் நேச்சுரல் சில்க், இது 4மே ஃபைபர் கிராப்ஸ் இன் இந்தியா. காட்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹோம் ஆஃப் த காட்டன் பிளான்ட் வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா தான் காட்டனோட ஒரிஜினல் நேட்டிவ் காட்டன் டு இந்தியா. காட்டன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரா மெட்டீரியல் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு. இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் யாருன்னா சைனா. ஓகே, ஸோ காட்டன் க்ரோஸ் வெல் இன் ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன், டெக்கான் ட்ராப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல பிளாக் காட்டன் இருக்க ஏரியாவில் வரும். அதனால தான் பிளாக் சாயிலை வந்து காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க. ஹை டெம்பரேச்சர் இருக்கணும், 2-10 days ஃப்ராஸ்ட் ஃப்ரீ இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நான் வீக்விஸில் வந்து இந்த கண்டிஷனை கொடுத்து கிராப்பை கண்டுபிடிக்க சொல்லுவேன். அப்போ நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஃபேக்ட் நோட்டில் இது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? ஸோ கேரிஃப் கிராப் இது 6 to 8 months மெச்சூர் ஆகிறதுக்கு. மேஜர் காட்டன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் மேஜர் காட்டன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, ஹரியானா, பஞ்சாப் அண்ட் உத்தரப்பிரதேஷ். இதெல்லாமே மேஜர் காட்டன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். மெயினாக இதில் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். ஸோ தான் ஹையஸ்ட் மேஜர் காட்டன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். அடுத்து ஜூட்டு, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவாங்க. வெல் ட்ரெயின்டு ஃபர்டைல் சாயில், ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளட் பிளெயின்ஸ், அலுவியல் சாயில் வேணும். வெல் ட்ரெயின்டு அலுவியல் சாயில் தான் ஜூட் வளரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும் ஜூட்டுக்கு டியூரிங் த க்ரோத் டைம். ஸோ வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம், ஒடிசா, மேகாலயா, கரெக்டாக அந்த சீஷோர். ஸோ இந்த இடம் வரும் இல்லையா, ஸோ வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கும், ஒடிசா இங்கே இருக்கும். ஸோ அந்த அஸ்ஸாம் வந்து இந்த சைடு வரும். ஸோ அதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேஜர் ஜூட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஃபைனல் பார்ட் ஆஃப் த லெசனுக்கு வந்துட்டோம். டெக்னாலஜிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் ப்ரீவியஸ் பேஜஸில் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் thousands of years ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். லைவ்லிஹுட் 60%க்கும் மேலே பாப்புலேஷன் வந்து லைவ்லிஹுட் வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ கன்சால்டேஷன் ஆஃப் ஹோல்டிங் பண்ணியிருக்கோம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்கு நிறையவே நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து க்ரீன் ரெவல்யூஷன். 1960s and 70s முக்கியமாக இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஒயிட் ரெவல்யூஷனோட இன்னொரு பேர் என்ன, ஆப்ரேஷன் ஃப்ளட். ஒயிட் ரெவல்யூஷனுங்கிறது மில்க் ப்ரொடக்ஷன், க்ரீன் ரெவல்யூஷனுங்கிறது அக்ரிகல்ச்சர், ஒயிட் ரெவல்யூஷனுங்கிறது மில்க் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக. சம் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. டெக்னிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் ரெண்டுமே இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கிசான் கிரெடிட் கார்டு 1 lakh வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டில் வந்து லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்மிங் ரிலேட்டடாக ஏதாவது வாங்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ரேடியோ, டெலிவிஷன் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது என்னென்னா அதுதான் வந்து மினிமம், அதாவது மினிமம் குவான்டிட்டி, மினிமம் ப்ரைஸ் 1 கிலோ அரிசிக்குங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்மர் சேல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டே அந்த அரிசியை வாங்கிக்கும். அதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஃபைன். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் லெசன். ஸோ எஸ்,
ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இஃப் தெர் இஸ் எனி டவுட் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். ஐ வில் பி ஆன்சரிங் யூ. பாய் பாய், டேக் கேர். இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு லெசனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.